நம்ம எண்ணெயை பொரிக்கிறதுக்கோ தாளிக்கிறதுக்கோ சூடுபடுத்தும் போது அதில் புகை வர அளவுக்கு சூடுபடுத்தக்கூடாது. அதில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து எண்ணெயில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் ரிலீஸ் ஆகிடும். ஸோ அது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே கெடுதல். அதனால் சூடுபடுத்தக்கூடாது புகை வர அளவுக்கு. எவ்வளோ தான் எண்ணெயை சேஃபாக ரீயூஸ் பண்ணலான்னு நம்ம வீடியோஸ் பார்த்தாலும் அது ரொம்பவே தப்புன்னு டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. பொரிச்சு மீதமுள்ள எண்ணெயை சேம் டே குழம்பு தாளிக்கிறதுக்கோ இல்லை பொரியல் தாளிக்கிறதுக்கோ யூஸ் பண்ணலாம். மற்றபடி அடுத்த நாள் வச்சு யூஸ் பண்ணவே கூடாது. எண்ணெயை இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணும்போது குமட்டல், ஸ்டொமக் அப்செட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சிலருக்கு உடனே அதோட விளைவுகள் தெரியும். ஒரு சிலருக்கு சில நாட்கள், மாதங்கள் கழித்து தெரிய வரும். ஸோ எதுக்கு இந்த விஷப்பரிச்சைன்னு சொல்லிட்டு ஆயிலை ரீயூஸ் பண்ணாமல் இருக்க நான் ஃபாலோ பண்ணுற ஃபர்ஸ்ட் விஷயம், அடிக்கடி டீப் ஃப்ரை பண்ண மாட்டேன். முடிஞ்ச வரைக்கும் ஷாலோ ஃப்ரை வேணால் பண்ணுவேன் அப்படி சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா. பொரிச்ச எண்ணெயை ரீயூஸ் பண்ணி அதனால் நம்ம படுற கஷ்டத்தையும் அதை சரி பண்ணுறதுக்கு பண்ணுற செலவையும் கம்பேர் பண்ணும்போது இந்த 5 ஸ்பூன் எண்ணெயை கீழே ஊற்றுறதுல தப்பே இல்லைன்னு டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். இது போல் நீங்கள் ஃபாலோ பண்ணுற விஷயத்தையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.